ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை, ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன. 56 போட்டிகள் நிறைவு பெற்று 57வது போட்டியாக இன்றைய தினம் KKR vs RCB அணிகள் மோதும் போட்டி இரவு 7:30 மணி அளவில் ராய்ப்பூரில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் நாம் பெங்களூரு அணியில் எடுத்திருக்கக்கூடிய பிளேயர்கள், அதாவது 12 பிளேயர்: விராட் கோலி, ஜேக்கப் பத்தல், படிட்டர், வெங்கடேஷ் ஐயர், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், கிருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், சுயாஸ் சர்மா, ராசிக் டலாம் இவங்களை நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி KKR அணியில் அஜிங்கியா ரஹானே, ஃபின் அலன், ரகுவன்சி, கிரீனு, மனிஷ் பாண்டே, ரிங்கு சிங், சுனில் நரைன், அனுகுல் ராய், தியாகி, அரோரா, வருண் சக்கரவர்த்தி, ரோமன் பவல் இவங்களை நம்ம இந்த 12 பிளேயர் எடுத்திருக்கோம். இவங்களுக்கு இன்றைக்கி யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு, யாரெல்லாம் விளையாட போகிறாங்க அப்படின்னா, RCB அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் விராட் கோலி, படிக்கல் ஆர் ஐயர், இந்த 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் எடுத்துங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப்டன் வைஸ் கேப்டனாக விராட் கோலி அல்லது படிட்டாரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். KKR அணியில் ஆல்ரவுண்டராக கிருணால் பாண்டியா சிறப்பாக விளையாடக்கூடிய அமைப்பு உண்டு, அதாவது 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. KKR அணி முதலாவது பந்து வீசினா விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், ராசிக் டலாம். இதில் புவனேஸ்வர் குமாருக்கும் ராசிக் டலாமுக்கும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் 2 பேர்த்தில். டிம் டேவிட் கடைசி நேரத்தில் இறங்கி ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இவங்க முன்னாடி இருக்க 3 பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு வேலை இல்லை. ஸோ ஒரு டீமில் மாற்றி எடுத்து பாருங்கள். அடுத்து RCB அணி 2வது பேட்டிங் செய்யும்போது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, படிட்டர், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கோலி அல்லது படிட்டாரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். KKR அணி 2வது பந்து வீசும் பொழுது RCB அணி 2வது பந்து வீசும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் கிருணால் பாண்டியா, ஹேசல்வுட், ராசிக் டலாம் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்து KKR அணி முதலாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அஜிங்கியா ரஹானே, ஃபின் அலன், ரகுவன்சி, ரிங்கு சிங் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரஹானே அல்லது ரகுவன்சியை ஃபின் அலன் அல்லது ரகுவன்சியை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். KKR அணி ஆல்ரவுண்டராக சுனில் நரைன், அனுகுல் ராய் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். KKR அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் அனுகுல் ராய், தியாகி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். வருண் சக்கரவர்த்தி இடம்பெற்றார் என்றார் விக்கெட்டை வீழ்த்துவார். அவர் இடம்பெறுவாரா என்பது இன்றைய தினம் சந்தேகமே. KKR அணி 2வது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃபின் அலன், ரகுவன்சி, ரிங்கு சிங் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரகுவன்சியை தேர்ந்தெடுத்துக்கலாம். ரகுவன்சி 50 அடிக்கிறது கூட இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். KKR அணி 2வது பந்து வீசும்போது விக்கெட் வீழ்த்தக்கூடிய அனுகுல் ராய், சுனில் நரைன், கார்த்திக், தியாகி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இன்றைய தினம் முதல் ஹிண்ட் அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் இறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி பந்து வீச்சாளர், ரைட் ஹேண்டு பந்து வீச்சாளர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அது ஒரே டீம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 4 விக்கெட் ஒருத்தரும், ஒரு பவுலர் 3 விக்கெட் ஒருத்தரும் எடுக்கக்கூடிய அமைப்புன்னு இருக்கும். இது செம்ம ஹிண்ட்டாக இருக்கும், நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஒரே டீம்லேயே ஒரு பவுலர் 4 விக்கெட்டும் ஒரு பவுலர் 3 விக்கெட்டும் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் இன்றைக்கி ஹிண்ட்டு. இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்கோரிங் கேமாக இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ் நிறைய மாறுதல்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லைன்னா அடடா என்ன இவ்வளோதானா அப்படின்ட்டு நமக்கு ஏற்கனவே ரிசல்ட்டு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைய தினம் இருக்கும்.
டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி சொன்ன பிளேயர் இல்லாமல் வேறு யாராவது பிளேயர் புதுசாக உள்ளே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது மாற்றம் அப்படிங்கிறது நிகழும். ஸோ பார்த்து வந்து கேம் ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஒரு 10 நிமிஷத்துலாம் வந்து நம்ம ஒரு பிளேயரோட லக்னம் மற்றும் கோச்சாரம் இதெல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு டஃப் காம்பினேஷன் தான். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ வேறு எதுவும் மாற்றங்கள் இருந்ததுன்னா டெலகிராம் லிங்கில் நம்ம கண்டிப்பாக அப்டேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். இன்றைய தினம் RCB அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.